வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். சமூக வலைதளங்களில் சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப் ஏதாவது நியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தோம்னாவே என்னது திமுகங்கிற இந்த டிவிக்கு கட்சிக்கானதோட விளம்பரம் உப்பசம் தாங்க முடியல. திறந்தால் அதை பண்ணார், முதல்வர் அதை பண்ணார், இதை பண்ணார், அங்கே பண்ணார். இந்த விளம்பரத்தை பாடும்போது இந்த சோசியல் மீடியா பார்க்குற ஒரு ஆசையே மனுஷனுக்கு போக மாட்டேங்குது. என்ன கேட்டிங்கன்னா, காலையில் இந்த முதல்ல எந்திரிச்சார், பல்லு விளக்குனார், தலை சீவினார், மூஞ்சி கழுவினார், துண்டு எடுத்தார், கையை துடைச்சார், காரில் ஏறினார், கார்லேருந்து இறங்கினார், ஆஃபீஸுக்கு போனார், ஆஃபீஸ் வந்தார், ஆஃபீஸை சாஞ்சு கொண்டு துண்டு எடுத்து கையை துடைச்சி இது வேதம் பண்ணிட்டுருக்காங்க. தவிர வேறு எதுவும் நடக்காம தெரியல. விளம்பரம் மட்டும்தான். அதாவது திமுக ஆட்சி சொன்னாலே இவ்வளோ விளம்பரம் மாடல் ஆட்சி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிறது என்ன, முழுக்க அதை விட விளம்பர மாடல் ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்ருக்குது. அது ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, தென்காசியில் அரசு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் ஆய்வுக்கு போனதாக ஒரு செய்தி பரப்பப்பட்டது. சோசியல் மீடியாவில் வந்தது, வேறு இந்த 24 சேனல் அதில் எல்லாம் வந்துச்சு. அதை பற்றி நம்ம ஆய்வு பண்ண ஒரு விசாரிச்சுருக்காங்க. அதை பற்றி யார் என்ன எதை விசாரிக்கும் போது கடைசியில் அந்த பொண்ணு பார்த்தோன்னா டாக்டரே கிடையாது, நர்ஸும் கிடையாது. என்ன வேலைன்னு அந்த பிள்ளைக்கு வரவேற்பாளர்களுக்கு டோக்கன் கொடுக்குற வேலைக்கு இந்த வெள்ளை கலர் கோட்டை போட்டுவிட்டு டாக்டர்னு சொல்லி அரசு மருத்துவமனையில் ஆய்வுன்னு சொல்லி போட்டு சிங்கப்பெண்ணு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கிறானே, அது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு விளம்பரம் அரசு அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு பிளாஸ்டிக் சேரில் குறைச்சா அது ஒரு 2 நாளாக ஓடிட்டு இருந்தது. அது என்னென்னு பார்த்தோன்னா, கடைசியில் ஜோசியம் பார்க்குறதுல ஜோசியம் பார்க்குறதுல என்னையா டாக்டர் எங்களுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஜோசியர் செல்லி சொல்லுவார். அவருக்கே இது வரைக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த பொண்ணு ஜோசியம் பார்க்குற பொண்ணு எங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, எங்கள் தளபதி விஜய் அவர்களை எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே வழியில், அடுத்த நேரம் வீட்டு வாடகை காசு இல்லை, செருப்பு வாங்க காசு இல்லை, சட்டோட காசு இல்லை, எங்களையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம். அது நம்ம இவர் சாட்டை திருமுருகன் சும்மா விடுவாரா, அவர் கொஞ்சம் விவரமான ஆளாச்சு. அப்புறம் அதோட டீட்டெயில் புள்ளி விவரம் சாட்டை திருமுருகன் எடுத்து அந்த சாட்டை திருமுருகன் எடுத்த புள்ளி விவரம் பார்த்திங்கன்னா அந்த எம்எல்ஏ சொன்னோம்ல, அடுத்த மாதம் வீட்டு வாடகை காசு இல்லை, செருப்பு வாங்க காசு இல்லை, சட்டை போட காசு இல்லை அப்படின்னு சொன்ன முறம் பார்த்திங்கன்னா கோடீஸ்வரன், எல்லாவனுமே கோடீஸ்வரன். ஆனால் கேட்டால் அடுத்த வேறு சூரிய காசுலின்னு ஒரு விளம்பரம். இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு காவாசிப்பு இந்த பிளாக்கில் டிக்கெட்டு விற்று பெரிய ஆளானவன் தான் அதிகம். அதில் சாட்டை முருகன் அதை ஃபுல் டீட்டெயில் எடுத்து இவன் என்ன படிச்சிருக்கிறான், இவன் என்ன சம்பாதிச்சிருக்கான், இவங்ககிட்ட என்ன சொத்து இருக்குது அப்படிங்கிற ஃபுல் வீடியோவை அவர் போட்டு விட்டுட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த கோட்டு சூட்டு போடுற ஒரு விஷயம் ஒன்று பரவலாக வந்துட்டுருக்குது. அவர் கோட் சீட்டு போட்டு கோமணம் கட்டுட்டும் வேஸ்டி கட்டுட்டும் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக, அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அது அவரோட சௌரியம். அவர் கோட் சூட் போடுவார், வேட்டி செட்டுவார், இல்லை கோமணத்தோடு கூட வருது. அது அதை பற்றி எங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, மேலை நாடு மாதிரி நாங்கள் அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம். மேலை நாடு மாதிரி கல்ச்சரை ஃபாலோ பண்ணால் மட்டும் பத்தாது, மேலை நாடு மாதிரி தமிழ்நாட்டோட வளர்ச்சியை அதிகப்படுத்தணும், அதுதான் முக்கியம். ட்ரெஸ்ஸு போடுறது முக்கியம் இல்லை. ட்ரெஸ் நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மேலை நாடு மாதிரி நீங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் என்ன வளர்ச்சி பாதை கொண்டு வைக்கிங்க, எந்த வளர்ச்சி பாதையும் கொண்டு வரல. நீங்கள் திமுக ஆட்சியில் என்னென்ன ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ, என்னென்ன ஊழல் பண்ண அதே ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்குது, அதே குற்றச்சாட்டு தான் இதுவரை தொடர்ந்துட்டு இருக்குது. திமுக ஆட்சியில் என்னென்ன நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படியே தான் நடந்துட்டு இருக்குது. உங்கள் ட்ரெஸ் அதாவது ஆட்சி தான் மாறி இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் வரல. என்ன சொன்னீங்க, ஃபாரின் கல்ச்சர் மாதிரி கொண்டு வரீங்களா? ஜெயிலில் அம்மையார் அவர்கள் சொல்கிறதுக்கும் போது எப்பவுமே இந்த தமிழ் கலாச்சாரம் புடவையில் தான் வந்தாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் இப்போ தச்சமையில் தான் பேண்ட் ஷர்ட் போடுறாரு. கலைஞர் அவர்கள் அவர் வேட்டி சட்டை அவங்கெல்லாம் நாட்டை முன்னுக்கு கொண்டு வரலையா, அவங்கள்ட்ட நாடு முன்னுக்கு வரலையா, அவங்கள்ட்ட பின்தங்கிட்டே இருந்தது, அவங்கள நாட்டை வளர்ச்சி பாதி கொண்டு வரலையா? நீங்கள் பேண்ட் ஷர்ட்டு போட்டு ஷர்ட் போட்டு என்ன சொல்கிறது, கோட் சூட் போட்டு வந்தால் தான் நாட்டை முன்னுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு உங்களுடைய கற்பனை. நீங்கள் கோட் சூட் போடுங்க, அது உங்களுடைய ஹாப்பி. காட் சூட் போடணும் உங்களோட விருப்பம். ஒரு பந்தாவாக இருக்கணும், நம்ம ஒரு இதாக காட்டிக்கணும், அது காட்டிங்க வேண்டாம். அதுக்காக இப்படி தேவையில்லாத ஒரு விளக்கத்தையெல்லாம் நீங்கள் கொடுக்குங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இன்னொரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது. அதில்
எப்படியாவது திமுக, அதாவது அதிமுகவை வந்து ரெண்டாக உடச்சிடணும், அதிமுகவுக்கு இருக்கிற அமைச்சர்கள் கூட நம்ம கூப்பிட்டு வந்துடும். ஏன்னா இப்போ இங்கே வந்து இன்றைக்கி வந்து தொங்கு சட்டமன்றம் தான் நடந்துகிட்ருக்குது. காங்கிரஸ்காரங்க வந்து என்னதான் ஆதரவு கொடுத்தாலுமே வந்து இது தொங்கு சட்டமன்றம் தான். நம்ம இந்த முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் அவங்க கூட கூட்டணி கட்சியில் இவங்க வந்து நீங்கள் வாபஸ் வாங்கினா அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அவங்களோட இது. அதுக்காக வந்து இவங்க போட்ட ஒரு மிகப்பெரிய பிளான் தான் அதிமுகவை உடச்சிடணும், உடச்சி அங்கேருங்களாம் உள்ளெடுத்து வந்துட்டு 5 வருஷம் எப்படியாவது இந்த ஆட்சியை கொண்டு போயிடணும் அப்படிங்க பிளான் பண்ணி தான் இவங்க வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சில அமைச்சர் பதவி கொடுக்கறத ஒரு செய்தி நம்ம மாரிதாஸ் அவர்கள் யூடியூப் மாரிதாஸ் வந்து போட்டிருந்தார். எஸ்பி வேலுமணிக்கு வந்து போக்குவரத்து துறையும், சிவி சண்முகம் அவர்களுக்கு சட்டத்துறையும், விஜயபாஸ்கர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறையும் அமைச்சரான பதவி தரேன். ஏன்னா அதெல்லாம் வந்து நிறைய அமௌண்ட்டு வரக்கூடிய துறை, அந்த துறையெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம். நீங்கள் வந்து அதிமுக கட்சி அப்படியே கூப்பிட்டாங்க, இல்லைனா ஒன்றை உடச்சி கூட்டிட்டாங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு ஆதரவு அங்கே தர்றோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த லீமா ரோஸ் அந்த அம்மாவில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் பண்ணுற வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி லீமா ரோஸ் தான். அதாவது ஒரு காலத்தில் வந்து செல்வி ஜெயலலிதா அவங்கள வந்து புரட்சித்தாய் அம்மா அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க. அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அந்த மரியாதைக்கு உண்டான பேர், அந்த பேரை கூப்பிடுறதுக்கு உண்டான தகுதியானவங்க அந்த அம்மா. அவங்க வந்து மக்கள் மேலே ஒரு அன்பு பாசமாக இருந்தாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி, தனி மனிதன் பாதிக்கப்பட்டால் கூட கொஞ்சம் அக்கறை எடுத்து அதனால வந்து அவங்கள புரட்சித்தாய் அம்மான்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த ஒரு உயர்ந்த இடத்துல இருந்த ஜெயலலிதா அவங்கள அம்மானு கூப்பிட்ட வாயால் வந்து இன்றைக்கி லீமா, அதாவது லாட்ரி அடித்து பலாயிரம் குடும்பத்தை முடித்த பலாயிரம் குடும்பத்துக்கு நிறைய பேர் லாட்ரி தூப்புங்க செத்துருங்க. அந்த மாதிரி கேவலப்படுத்தி நாட்டை கெடுத்து குடிச்சவர் பண்ண ஒரு பொம்பளையை வந்து புரட்சித்தாய் அம்மா அப்படின்னு கூப்பிடுற சூழ்நிலைக்கு இவனை கொண்டு வந்து விடுவானு கொள்றாங்க. அப்படி தான் எங்களுக்கு தெரியுது. அப்படி ஒரு பேரம் நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் அதிமுக உடச்சி எப்படியாவது வெளியே கொண்டு வந்து இவங்க 5 வருஷம் இந்த ஆட்சி நடத்திடணும், அதை வச்சு இவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு இவங்க பிளான் போடுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இல்லை நான் கேட்குறேன், எஸ்பி வேலுமணிக்கிட்டையும் சரி, சிவி சண்முகம், இவங்ககிட்ட இல்லாத காசு இருக்குது. இல்லை ஜெயலலிதா இறக்கு வரைக்கும் இவங்கெல்லாம் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க முடியல, அவங்க அப்படி விட மாட்டாங்க. ஜெயலலிதா அவங்க போனதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் இவங்க கொடுத்த துறைகள், மிகப்பெரிய துறைகள், எக்கச்சக்கமான பணம் கொட்டணும் பணம் கொட்டுற மாதிரி இவங்க வந்து அதில் இல்லை இவங்க கோடிக்கணக்கில் பயங்கரமாக சம்பாரித்தாங்க. இவங்ககிட்ட இல்லாத பணமே கிடையாது, அந்தளவுக்கு பணம் இருக்குது. இருந்தாலும் கூட 30-40 வருஷம் ஆட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து ஒரு கெத்தான ஒரு பதவியில் இருந்துட்டு முந்தினத்து கட்சி ஆரம்பித்தவங்கள்ட்ட போய் அந்த பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கேவலம் அவங்ககிட்ட போய் கையை கட்டி நிற்கும் போது நினச்சா நமக்கே கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலுங்க, இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலுங்க, மக்கள் மத்தியத்தில் ஒரு செல்வாக்குள்ளாலுங்க இன்றைக்கி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் முந்தின கட்சி ஆரம்பிச்சாட்டியும் ஒரு கேடுகட்ட குடும்பத்துக்கிட்டையும் போய் பணத்துக்காக பதவிக்காகவும் இப்படி கேவலமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நமக்கு கொஞ்சம் வெக்கமாக கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதுகில், ஏன்னா அவரே வந்து ஏற்றி விட்ட ஏணியை எட்டி வச்சு முதுகில் குத்து ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அவர் துரோகம் பண்ணிக்கிறாரு. அது அதிமுகவில் பார்த்தா நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் இருப்பவங்க போல் இருக்குது. அவங்கள வளர்த்த விட்ட கட்சியை இவங்க வந்து, அதாவது இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துருக்குது, இவங்க செல்வாக்கு அதிகமாக இருக்குது, இவங்க கோடீஸ்வரராக இருக்காங்க, இவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணமானதே இந்த அதிமுக ஆட்சி. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் ஏதோ ஒரு பொம்பளை பேச்ச கேட்டு அவங்களுடைய பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அந்த அதிமுக கட்சிக்கு இவங்க துரோகம் பண்ணுறாங்க. இது வந்து ஜெயலலிதா அவங்க போனதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துரோகம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவில் ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்குது. எடப்பாடி இந்த துரோகம் அப்படிங்கிறத ஆரம்பித்ததே எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4 வருஷம், இதில் ஒரு 5 வருஷம், கிட்டத்தட்ட 9 வருஷம் பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட கூட இருந்திருக்காங்க. அதனால் வந்து அவர் என்னென்ன துரோகம் பண்ணினாருங்கும் போது இவங்க கூட இருந்து இவங்களும் பழகிட்டாங்க. அதனால் இந்த துரோகம் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தா இவங்களும் அந்த துரோகம் பண்ணுறதே வந்து முதுகுல குத்துற வேலையெல்லாம் இவங்க பழகிருக்காங்க. இவங்களுடைய போக்கு இப்படியே போயிட்டு இருந்தது. இவன் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இந்த விஜயபாஸ்கர் இவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் 100% நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க டீல் முடிஞ்சிருச்சு.
இவங்க செய்ய வேண்டியது ஓகே ஆயிடுச்சு, இவங்க பின்னாடி வர்றதுக்கு எம்எல்ஏ வேண்டாங்க, கட்சி பிளவுபடுத்தக்கூடிய சூழல், இவங்க பண்ணின சூழ்ச்சி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லீமா ரோஸ் அப்படிங்கிறவங்கள வந்து பலாயிரம் குடும்பங்கள் கெடுத்தவங்களை வந்து புரட்சி தாய் அம்மா அப்படிங்கிற ஒரு பதவியை இவங்க கண்டிப்பாக அந்த அம்மாவை வந்து இவங்க அப்படித்தான் கூப்பிடுவாங்க, புரட்சி தாய் அம்மான்னு சொல்லுவாங்க. செல்வி ஜாம்பு சைட்லாம் சொல்லியிருந்தேன், இவங்க செல்வி லீமா ரோஸ் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு உயர் பதவியில் இருந்து ரொம்ப கெத்தான ஒரு பதவியிலிருந்து மக்கள் செல்வாக்கு அதிகமுள்ள ஒரு பொறுப்பில் இருந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கேட்டுக்கிட்ட நிலைமையில் நிற்கும்போது நமக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு எப்படி ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம் பதவி, அவ்வளோதான் அசிங்கம். அதை பற்றியெல்லாம் மகன் கருணும்னு ஒரு படத்தை சொல்லுவார், இந்த ஓடி போனது ஓடி வந்தது, தேங்காய் தொட்டி தூக்கிட்டு போனது, டிச்சில் வந்தது, மொத்த சாக்கடையே அந்த அரசியல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி தான் ஆச்சு அரசியல் சூழ்நிலை இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த அரசியல் நினைக்கும்போது நமக்கு அதை பொதுமக்களே கொஞ்சம் அருவருப்பு. அதுக்கு காசுக்காகவும் பணத்துக்காகவும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷனாக இருக்கக்கூடியவங்க கூட இந்தளவுக்கு கேவலமாக போவாங்களா அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு அதை பொதுமக்கள் ஓட்டு போட்டால் நம்மளுக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்குது. ஜெய்ஹிந்த், வணக்கம்.